மருது பாண்டியர்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீர முழக்கத்தை முதல்ல உரைச்சவங்க வீரர் புலித்தேவன். அவரை தொடர்ந்து திப்பு சுல்தான். அவர்களுக்கு அடுத்தபடியா அதே துணிச்சல் கொண்டவங்க தான் மருது பாண்டியர்கள். ஆங்கிலேயருடைய அதிநவீன ஆயுதத்துக்கு முன்னாடி வேல்கம்பு, வீச்சருவாள் அது மட்டுமே ஆயுதமாக வச்சிருந்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஆங்கிலேயரை போருக்கு வா அப்படின்னு கேட்க தைரியம் வேணும் தானே. அந்த தைரியம் திப்பு சுல்தானுக்கு அடுத்தபடியா மருது பாண்டியர்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. மருது பாண்டியர்னா வேலுநாச்சியாருக்கு துணையா இருந்த படை தளபதிகளான மருது சகோதரர்கள் தான். வேலு நாச்சியாரோடு இணைந்து மன்னன் ஹைதர் அலி கொடுத்து உதவிய படைகளை கொண்டு சிவகங்கையை மீட்க போரிட்ட காலம் தொட்டு உண்மையிலேயே மக்கள் நலம் கருதி தான் சிவகங்கை நாட்டுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றியதோடு நடைமுறைப்படுத்தினாங்க அவங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் இரட்டை அரசர்கள் அப்படிங்கிற பெயரும் இவங்களுக்கு தான் இருக்கு. இது போக இவர்களுடைய ராஜதந்திரத்தால தான் சிவகங்கையினுடைய அரசர்கள் ஆனாங்க அப்படிங்கிற பெரும் கதையும் இருக்கு. அது போக குன்றக்குடியில அரண்மனை ஒண்ணு கட்டியிருக்காங்க. மருது பாண்டியர் அவையில புலவர் குழு ஒண்ணு அமைச்சு தமிழ் சங்கம் மூலமா தமிழ் வளர்த்ததாகவும் கேள்வி இருக்கு. மயூரி கோவை அப்படிங்கிற கவிதையின் நூல் பார்த்தீங்கன்னா அரங்கேற்றப்பட்டிருக்கு. மருது சகோதரர்கள் கலைகளை வளர்த்ததாகவும் அதற்கு சான்றா காளையார் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சிறு கோயில்களுடைய சிற்பக்கலையும் திருக்கோயில் திருப்பணியையும் குறிப்பிடுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு தேர் வழங்கி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். 1801ஆம் ஆண்டு அன்னைக்கு மும்முனை தாக்குதல்ல காளையார் கோயில் விழுந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதாவது முற்றிலுமாக காளையார் கோயிலை ஆங்கிலேய ராணுவ கர்னல் ஸ்ட்ரே கைப்பற்றியதை மருதிருவருடைய குறிவச்ச நாள்னு சொல்லலாம். ஆனா மருது பாண்டியர் ரெண்டு பேருமே அவர் கையில கிடைக்கவே இல்லையா. ஆனா அதற்கு பதிலாக தான் அடுத்த கட்டமாக மருது பாண்டியர்களுக்கு வேண்டியவங்க உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லிட்டு தேடி தேடி அவங்களுக்கு வேண்டின அத்தனை பேரையுமே கொலை செஞ்சிருக்காங்க. காளையார் கோயிலிருந்து வெளியேறிய மருதிருவர்கள் தன்னுடைய படை வீரர்களோடு காடுகளில் மறைஞ்சு வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுது. மருது பாண்டியருடைய படை வீரர்கள்ல சில பேரோ பரிசுக்கும் அரசாங்க பதவிக்கும் ஆசைப்பட்டு மருது பாண்டியரை ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுக்க முற்பட்டிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல சோக கதை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் காளையார் மங்கலம் கிராமத்துடைய காடுகளில் மறைஞ்சிருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அந்த செய்தி ஒரு ஒற்றன் மூலமா தெரிய வந்து பரங்கி படைகள் பாஞ்சு போயிருக்கு. தொடையில குண்டடிப்பட்ட நிலையில பெரிய மருதுவ மேஜர் அகன்யூ கைது செஞ்சாரு. அந்த சமயத்துல சின்ன மருதுவை காட்டி கொடுத்தது யாருன்னா சின்ன மருது கிட்ட முன்னாடி வேலைக்காரனா இருந்த கரடி கருத்தான் அப்படிங்கிற துரோகி தான். 4 நாட்களுக்கு அப்புறமா இருவரையும் 24ஆம் தேதி 10வது மாதம் 1801ஆம் ஆண்டு அன்றைக்கு மேஜர் அகன்யூ திருப்பத்தூர் கோட்டையில இப்ப இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல முச்சந்தையில இருக்கக்கூடிய புளிய மரத்துல தூக்கிலிட்டாரு. இன்னைக்கும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருடைய பேருந்து நிலையத்துக்கு எதிரில் அடையாளமாக மருது பாண்டியரை தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படின்னு தனியாவே சட்டம் கட்டிய ஒரு இடம் இருக்கு. அங்க நம்மளுடைய பார்வைக்கு தெரிவது பாத்தீங்கன்னா ஒரு கம்பமும் மருது பாண்டியரை தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படிங்கிற கல்வெட்டு மட்டும்தான். அங்கதான் மருது சகோதரர்கள் ரெண்டு பேருமே தூக்கிலிடப்பட்டாங்க. அதனை மையமா வச்சுதான் சிவகங்கை நகரத்துடைய நகராட்சியே நகரத்தை வடிவமைச்சிருக்கு. மருதிருவருடைய அந்த இறுதி ஆசை கிணங்க தூக்கிலிடப்பட்டு இறந்த இருவருடைய தலைகளை காளையார் கோயிலையும் இருவருடைய முண்டத்தை அதாவது உடல்களை திருப்பத்தூர்லயும் தனித்தனியா அடக்கம் செஞ்சிருக்காங்க.